இப்போது இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு there is one resistor which is connected to a AC source. அந்த AC source வந்து வோல்டேஜ் V is equal to Vm sin omega t. ஸோ இந்த Vm வந்து NBA omega. அதை நம்ம ஜென்ரேட்டரில் எப்படி AC கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்ற டெரிவேஷனில் பார்க்கலாம். ஸோ இந்த வோல்டேஜ் வந்து சைனசாய்டலி வேரியிங் வோல்டேஜ், அதோடைய கிராஃப் தான் கீழே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒமேகா டி, ஒய் ஆக்சிஸ் வந்து வோல்டேஜ். ஸோ இந்த கிராஃபை பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா டி 0வாக இருக்கும்போது வோல்டேஜ் 0, அதே ஒமேகா டி π/2வாக இருக்கும்போது வோல்டேஜ் பிகம்ஸ் மேக்ஸிமம், அதே ஒமேகா டி பையாக இருக்கும்போது வோல்டேஜ் பிகம்ஸ் பாசிட்டிவ் மேக்ஸிமம், 3π/2வாக இருக்கும்போது நெகட்டிவ் மேக்ஸிமம். ஸோ அதனால் வோல்டேஜ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை டைம் பீரியட் வச்சு சொன்னீங்க அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் டைம் பீரியட் ஆஃப் டி. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் t/2. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் t/4. ஓகே, ஸோ ஒரு டைம்லேயும் எப்படி வோல்டேஜ் இருக்குன்றதை இதை ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போது இந்த ரெசிஸ்டாரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹியர் we can find what is the current equation. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சர்க்யூட்டில் we can apply Kirchhoff voltage loop rule. Okay, so if we apply this, what we will get is, இது அப்ளை பண்ணிங்க அப்படின்னா we will get V which is equal to I into R. So I is the current flowing through the resistor R. Voltage வந்து இங்கே அப்ளை ஆகிற வோல்டேஜ். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் Vm sin omega t will be equal to IR. So our aim is to find I. So R மட்டும் இந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க. So I will be equal to Vm by R sin omega t. So here this Vm by R is nothing but your maximum current. ஏன்னா maximum voltage divided by your R is nothing but maximum current. அப்போ the equation-ஐ நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ Im sin omega t. ஸோ அந்த ஈக்குவேஷனை பார்த்தாலே என்ன தெரியுது அப்படின்னா கரண்ட்டுமே சைன் ஃபங்க்ஷனை தான் ஃபாலோ பண்ணுது. அப்போது கரண்ட்டுமே சைன் வேவாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கரண்ட்டுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா அந்த கரண்ட்டுக்கு வர கிராஃப் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து கரெக்டாக π/2 இருக்கும்பொழுது இட் பிகம்ஸ் மேக்ஸிமம், அதே மாதிரி கரண்ட்டும் π/2 இருக்கும்போது இட் பிகம்ஸ் மேக்ஸிமம். இந்த வேல்யூ அதாவது ஹாஃப் ஆஃப் தி சைக்கிள் t/2 அல்லது ஒமேகா டி வந்து பை, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பிகம்ஸ் 0. இங்கேயும் அதே டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரண்ட் பிகம்ஸ் 0. அப்போது வோல்டேஜ் எந்த ஃபேஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதே ஃபேஷனில் தான் இந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது. அப்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதாவது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இது ரெண்டு வேவுக்கும் நடுவில் இருக்க ஃபேஸ் டிஃப்ரென்சஸ் ஆல்வேஸ் 0. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் இன் ஃபேஸ் வித் ஈச் அதர். ஸோ இன் ஃபேஸ் விச் அப்போது இந்த வோல்டேஜும் கரண்ட்டுக்கும் ஒன்றா சேர்ந்து ஒரு கிராஃப் வரைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் வோல்டேஜ் கிராஃப் வில் பி லைக் திஸ். இதே இடத்துல உங்களுக்கு அந்த கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா யுவர் கரண்ட் வில் பி ஃப்ளோயிங் ஹியர் லைக் திஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி யுவர் கரண்ட் மேக்ஸிமம். ஸோ Im. அப்போது இங்கிட்டு எப்போல்லாம் வோல்டேஜ் மேக்ஸிமம் ஆகுதோ அப்போலாம் கரண்ட் மேக்ஸிமம், எப்போல்லாம் வோல்டேஜ் 0வோ அப்போலாம் கரண்ட்டும் 0. ஸோ ஆக்சுவலாக இந்த ரெண்டு கிராஃபையும் ஒன்றா சேர்த்து இங்கே வரைஞ்சிருக்கோம். ஓகே, தட் இஸ் தி ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஒரு கிராஃப் வரைஞ்சால் போதுமானது. ஓகே, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட்டுடைய கிராஃபும் இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் போயிட்டு நெகட்டிவ் போகுது. அப்போது ஒரு சைக்கிளில் இஃப் யூ டேக் ஆவரேஜ் கரண்ட், அந்த ஆவரேஜ் கரண்ட் என்னவாக இருக்கும்? இட் வில் பி 0. ஓகே, ஸோ ஆல்வேஸ் தி ஆவரேஜ் கரண்ட், ஸோ ஆவரேஜ் கரண்ட் வில் பி 0. ஓகே, அப்போது ஆவரேஜ் கரண்ட் 0னா அந்த ரெசிஸ்டாரில் பவர் டெசிபேட்டடும் 0வா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இங்கே ரெசிஸ்டார்னு போட்டுறது ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம். அப்போது அது எந்த பவரையும் கன்சியூம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போது யுவர் பவர் கன்சியூம் பை தி ரெசிஸ்டார் இஸ் நாட் 0. அது எப்படி நாட் 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் எப்போவுமே பவருடைய ஃபார்முலா இஸ் வாட்? I²R. அப்போது ஹியர் வி ஆர் ஹேவிங் I². அப்போது I² இருக்கிறதுனால ஈவன் இஃப் தி கரண்ட் பிகம்ஸ் நெகட்டிவ், ஸோ பிரச்சனை இல்லை, ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ யுவர் பவர் இஸ் ஆல்வேஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ ஈவன் இஃப் தி ஆவரேஜ் கரண்ட் இஸ் 0. அப்போ ஆவரேஜ் பவர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா we can find it. அப்போ ஆவரேஜ் பவர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன் ஏசி சர்க்யூட் P which is equal to I²R. ஸோ நமக்கு என்ன தெரியும்? இப்போ தான் பார்த்தோம், யுவர் I will be equal to what? Im sin omega t. ஓகே, ஜஸ்ட் we can apply this here. அப்போ அப்ளை பண்ண என்ன ஆகும்? Im²R sin square omega t. அப்போது in this case if you see your power is this. ஸோ இப்போது ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த சிம்பிள் தான் ஆவரேஜ்க்கான ஒரு சிம்பிள். ஸோ ஹியர் திஸ் Im²R is nothing but constant. அப்போ அவர் ஆவரேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ Im²R we can take an average for your sin square omega t alone.
அப்போது இந்த ஆவரேஜுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவரேஜுடைய வேல்யூ இஸ் ஆஃப். இது ஏன் ஹாஃப்ன்றத தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஹியர் இஃப் யூ சி யுவர் ஆவரேஜ் பவர் வில் பி ஈக்குவல் டு வாட், im square r by 2. So it is not 0. Okay, so it is not 0. இது அப்படியே if you compare with DC source, okay, if you compare with DC source, your power will be equal to what, I square r. அப்போது இங்கே இருக்க கரண்ட் அந்த ஐஎம்ன்றது வந்து பீக் கரண்ட். ஸோ இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் current and the DC source. அப்போது if you compare this, your total current I square should be equal to im square by 2. அப்போது your I will be equal to what, I will be equal to root of im square by 2. So this is nothing but im by root 2. So 1 by root 2 oda value 0.707 im. So your current comes out to be 0.707 im. ஸோ இங்கே நம்ம போட்டிருக்க இந்த கரண்ட்டுக்கு ஏசி சர்க்யூட்டில் பேர் வந்து இட் இஸ் கால்ட் ஆஸ் RMS கரண்ட். ஓகே, ஸோ RMS இஸ் நத்திங் பட் ரூட் மீன் ஸ்கொயர் கரண்ட். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில், ஒரு ஏசி சர்க்யூட்டில் யுவர் பீக் வோல்டேஜ் வில் பி டிஃப்ரெண்ட் and your RMS voltage will be different. Same like that, your peak current will be different, RMS current will be different. இப்போ நம்ம வீட்டுக்கு 220 வோல்டேஜ் வருது அப்படின்னா அது வந்து RMS கரண்ட், RMS வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 220 வோல்டேஜ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக VRMS வோல்டேஜ். ஓகே, ஸோ இந்த கரண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் VRMSக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா V which is equal to I into R. கரெக்ட். ஸோ this V which is nothing but IM by root 2 into R. So this IM into R is nothing but what? Sorry. So this IM into R is nothing but VM. So VM by root 2. அப்போ VUமே 0.707 VM தான். அப்போது if you apply that here, your V should be equal to what? VM by root 2. அப்போது VM என்ன வரும்? VM will be equal to root 2 into V, which is root 2 into 220. ஸோ இதோடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 311 வோல்ட். ஸோ இப்போ நம்ம கரண்ட் வந்து I which is equal to I naught sin omega t இப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நமக்கு IRMS கரண்ட் which is nothing but IM by root 2, which is nothing but இங்கே பீக் கரண்ட் வந்து I naught. ஸோ I naught by root 2. இதுவே நமக்கு காம்ப்ளிகேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகே, இஃப் யூ ஹேவ் தி கரண்ட் ஆஸ் I which is equal to A sin omega t plus B cos omega t. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யுவர் IRMS which is nothing but the square root of the square of RMS current of the individual components. ஓகே, அப்போ A by root 2 தான் ஃபஸ்ட்டு A sin omega t உடைய RMS, அதோடைய ஸ்கொயர் ப்ளஸ் B by root 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்படி தான் RMS கரண்ட்டுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாலும் we have to find. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கரண்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கர்வ் இருக்குது, அதாவது ஒரு ஏசி கரண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு ஏசி கரண்ட் வில் ஃப்ளோ லைக் திஸ். ஓகே, சைனஸ் ஆல்ரெடி சைன் ஃபங்க்ஷன் இல்லை காஸ் ஃபங்க்ஷன் தான் ஃபாலோ பண்ணும். இப்போது ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு ஓகே, இஃப் யூ ஆஸ்க் மீ தி ஆவரேஜ் வேல்யூ ஃபார் ஃபுல் சைக்கிள், ஓகே, இந்த ஃபுல் சைக்கிளுக்கு I ஆவரேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்டலாம் ஒரு பாசிட்டிவ் மேக்ஸிமம் இருக்கும், அங்கெல்லாம் ஒரு நெகட்டிவ் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ I/2 இருக்குது அப்படின்னா -I/2, இங்கே I/2 இருக்குன்னா இன்னொரு I/2. ஸோ எவ்ரிவேர் அதை கேன்சல் பண்ணுறதுக்கான காம்பனண்ட் எங்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், ஒரு ஃபுல் சைக்கிளில் ஆல்வேஸ் யுவர் ஆவரேஜ் கரண்ட் இஸ் 0. பட் ஆனால் ஒரு ஹாஃப் சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் நாட் 0. அப்போது நம்ம அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஹாஃப் சைக்கிள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் நத்திங் பட், ஸோ ஜென்ரல் ஃபார்முலா இஸ் 1 by டைம் பீரியட். இங்கே ஹாஃப் சைக்கிள் இருக்கிறதுனால 1 by t/2. ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் 0 to t/2. இங்கே ஃபங்க்ஷன் நமக்கு வந்து என்னது இஸ் I naught sin omega t into dt. ஸோ இதை சால்வ் பண்ணால் we will get what is the average current over a half cycle. அப்போது இதை நம்ம இன்டிகிரேட் பண்ணலாம். ஸோ t/2 இன்டிகிரேட் பண்ணால் 2/t, சாரி இன்டிகிரேட் இல்லை, ஜஸ்ட் ரீரைட் பண்ணிக்கிறேன். ஸோ if you integrate I naught is constant, sin omega t பண்ணால் you will get minus cos omega t by omega. So limits are 0 to t/2. So now we can apply the limits. மைனஸை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 2 I naught by t omega. So upper limit minus lower limit. So cos omega t/2 minus cos 0. So here omega மட்டும் நம்ம expand பண்ணிக்கலாம். Okay, this is I naught. So 2 I naught by t. Omega we know it is 2 pi by t. So அதே மாதிரி இங்கேயும் நம்ம expand பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா that is nothing but 2 pi by t into t/2 minus 1. Cos 0 is 1. So obviously என்ன ஆகும், t-யும் t-யும் கேன்சல் ஆகிடும். இங்கிட்டும் t கேன்சல், 2 கேன்சல், ஹியர் ஆல்சோ 2 கேன்சல். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் I naught by pi
here what you will get cos pi is -1. So -1 is -2. So finally we will end up with 2 I naught by pi. So this 2 by pi is nothing but 0.63 I naught. ஸோ அப்போ என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் சைக்கிளில் அதோடைய ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் இஸ் நத்திங் பட் 63.6. ஆக்சுவலி திஸ் இஸ் 0.636. ஸோ 63.6% ஆஃப் IM இஸ் கோயிங் டு பி தி ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் யுவர் கரண்ட். இதே மாதிரி உங்கள் வோல்டேஜுக்கும் ஆவரேஜ் வேல்யூ ஃபார் ஹாஃப் சைக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம். ஓகே, 63.6% ஆஃப் யுவர் பீக் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ ஃபுல் சைக்கிளுக்கு 0 மறந்துடக்கூடாது, ஹாஃப் சைக்கிளுக்கு இட் இஸ் லைக் திஸ். ஸோ டோன்ட் ஃபர்கெட். இப்போது இதுவே நம்மக்கிட்ட வேறு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு எப்படி ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, பீக் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா I0 sin omega tவியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் I0 உடைய ஆவரேஜ் வேல்யூ is what? That average value is nothing but just now we found, which is 2 I0 by pi. Correct? Your peak value என்னது? That is nothing but this I0 is nothing but the peak value. Correct? So அப்போ I can say the peak value is I0. RMS value என்னது? நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே. Okay, IRMS which is equal to what? I0 by root 2. Okay, அப்போ angular frequency இங்கே இருக்க ஒமேகா தான் angular frequency. So omega will be this. ஓகே, இப்போ இங்கே அடுத்து இருக்க ஃபங்க்ஷன் பாருங்கள். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனை முடிஞ்ச வரைக்கும் மேலே இருக்க ஃபங்க்ஷன் மாதிரி ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை ரெடியூஸ் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும்? இப்போது எனக்கு இங்கே sin A, ஓகே, sin A cos A. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது ஐ நோ தட் sin A cos A is nothing but what? sin 2A by 2. அப்போது இந்த 2 இங்கே போட்டுக்கிறேன். Here this is nothing but sin 2A. அப்போது A here is omega t. ஓகே, அப்போது இந்த சினாரியோவில் what will be your average current? இங்கே peak current is I0 by 2, not I0. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த I0 ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு I0 by 2 போட்டுடலாம். ஸோ வாட் வில் கெட் 2 into இந்த ஃபார்முலாவில் இருக்கிறேன். ஓகே, I0க்கு பதிலாக I0 by 2 pi. அப்போ வாட் வில் கெட் I0 by pi. கரெக்டுங்களா? அப்போது I0 by pi தான் உங்களுக்கு ஆவரேஜ் வேல்யூ ஓவர் ஒன் சைக்கிள் இந்த கிவன் ஃபங்க்ஷனுக்கு. இப்போ பீக் வேல்யூ என்னவாக இருக்கும்? ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி I0 by 2, there is no doubt. அப்போ RMS வேல்யூ என்னவாக இருக்கும்? RMS current is always peak current by root 2. இங்கே peak current என்னது? I0 by 2. இதை root 2 ஆல் டிவைட் பண்ணும். ஸோ யுவர் ஆன்சர் வில் பி I0 by 2 root 2. that is your RMS current. அப்போ angular frequency என்ன? இங்கே ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 2 omega. ஸோ ஹியர் angular frequency is 2 omega. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை ரெடியூஸ் பண்ணி அதிலிருந்து டேட்டாவை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். டேக் யுவர் ரெஃபரன்ஸ் ஆஸ் I which is equal to I0 sin omega t. இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி. இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. we have to find frequency என்ன, அதாவது what is the linear frequency we have to find. ஸோ அதே மாதிரி what is the value of IRMS current. ஓகே, IRMS என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஷனில் ஜென்ரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணால் என்ன வரும்? ஸோ I which is equal to I0 sin omega t plus 5. ஸோ இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இது கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா we will get what is I0. ஸோ I0 is nothing but this 3 root 2. அப்போது we are getting that data. ஸோ இது 3 root 2. அப்போ இதை யூஸ் பண்ணி டேரெக்டாக we can find what is IRMS. ஸோ we know that IRMS will be equal to I0 by root 2. So here we will get 3 root 2 by root 2. So your IRMS current is nothing but 3 ampere. ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போது ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னா இதே ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி we can find what is omega. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா this is omega. கரெக்டுங்களா? இங்கே omega t இருக்கிறது. அப்போது இந்த omega is nothing but this 100 pi. அப்போது we were getting data omega which is nothing but what? 100 pi. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும்? we know that omega which is equal to 2 pi frequency. அப்போது இதை அப்ளை பண்ணோன்னா 2 pi into frequency is equal to 100 pi. So pi will get cancelled. So your frequency comes out to be 50 hertz. ஓகே, ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு இருக்குது. அந்த பல்புடைய பவர் வந்து 100 watts. எவ்வளோ வோல்டேஜ்லன்னு கேட்டால் 220 வோல்டேஜில். ஸோ இன் திஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பல்ப். அதே மாதிரி வி ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் தி பீக் வோல்டேஜ். ஸோ பீக் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் யுவர் நார்மல் VM. ஓகே, ஸோ திஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட். அதே மாதிரி RMS கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் RMS கரண்ட் இஸ் நத்திங் பட் IRMSன்னு சொன்னாலும் ஒன்று தான், ஐன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஃபைண்ட் வாட் இஸ் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பல்ப். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா, பவருடைய ஃபார்முலா இஸ் V²/R. ஸோ டேரெக்டாக நமக்கு V என்னென்னு தெரிஞ்சிருக்கு, P என்னென்னு தெரிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி we can find what is resistance. So this tells you that P is nothing but 100
V is 220. அப்போ ஸ்கொயர் இருக்கிறதுனால 220 into 220 whole divided by R. So 0, 0, 0, 0. So your resistance would come out to be எவ்வளவு 22 square, which is 484 ohms. So the answer for this is 484 ohms. ஸோ இதில் பி சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் விஎம். ஸோ நமக்கு ஆல்ரெடி கொஷின்லேயே டேட்டா கொடுத்துருக்கு வாட் இஸ் வி, கரெக்டுங்களா? ஸோ வி என்னன்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 220 வோல்டேஜ். அதாவது இந்த வியும் ஒன்று தான், விஆர்எம்எஸ்னு கொடுத்தாலும் ஒன்று தான், ரெண்டுமே சேம். அப்போ தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் பீக் வோல்டேஜ். அப்போ விஎம் வில் பி ஈக்குவல் டு வாட், வி இன்டூ √2. ஸோ சிம்பிளி யூ கேன் மல்டிப்ளை 220 இன்டூ √2. யூ வில் கெட் 311 வோல்டேஜ். இந்த 311 தான் நம்ம வீட்டுக்கு வர பீக் வோல்டேஜ். ஸோ அட் தி சேம் டைம் கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் ஐஆர்எம்எஸ் கரண்ட்னால ஒன்று தான், ஐனால ஒன்று தான். ஸோ சிம்பிளி வி கேன் யூஸ் பி இஸ் ஈக்குவல் டு விஐ. அதை ரைட் பண்ணிங்கன்னா ஐ வில் பி ஈக்குவல் டு பி பை வி. ஸோ பி என்ன கொடுத்துருக்காங்க 100, வி இஸ் 220. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 0.45 ஆம்பியர். ஸோ தி ஐஆர்எம்எஸ் கரண்ட் இஸ் 0.45 ஆம்பியர். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெசிஸ்டாரில் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இஸ் கிவன். ஓகே, ஸோ இ விச் இஸ் ஈக்குவல் டு 60 sin 314t. ஸோ அந்த ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிவன் 20. அப்போது வாட் இஸ் தி ரீடிங் ஆஃப் ஐஆர்எம்எஸ் இஃப் யூ ஹாவ் அன் ஏசி அம்மீட்டர். அதுவே ஏசி அம்மீட்டர் இல்லாமல் ஆர்டினரியாக நம்ம யூஸ் பண்ணுற அம்மீட்டர் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வி கேன் டிஸ்கஸ் வாட் இஸ் ஏ. ஸோ ஏசி அம்மீட்டரில் எவ்வளோ கரண்ட் காட்டும் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஐஆர்எம்எஸ். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் ஐஆர்எம்எஸ். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஐஆர்எம்எஸ் வேணும் அப்படின்னா ஹோம்ஸில் அப்ளை பண்ணுங்க, இட் இஸ் நத்திங் பட் VRMS by R. அப்போது இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we need to find what is VRMS first. ஸோ இந்த VRMS என்னன்னு நமக்கு தெரியணும், then only we can find what is IRMS. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி கொஷனில் கொடுத்துட்டாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் we can find what is VRMS. அதுக்கு பதிலாக நமக்கு வேறு ஏதாவது டேட்டா இருக்குங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த டேட்டாவை we can compare it with the general equation. General equation என்னது? E which is equal to E0 sin omega t. So this is general equation. அப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா what we are getting, your E0, which is nothing but what, 60 volt. அப்போது இந்த 60 volt தான் ஒன்றும் கிடையாது, your peak voltage. அப்போது peak voltage இருந்தால் எப்படி VRMS கண்டுபிடிக்கலாம்? We know the relation, VRMS will be equal to VM by √2. So VM we know which is 60 by √2. So if you solve this you will get 42.2 voltage. அப்போது it is very easy to find what is IRMS. அப்போ IRMS கண்டுபிடிச்சலாங்களா? அப்போது IRMS will be equal to what, VRMS by R. VRMS ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். 42.2 whole divided by 20. So if you divide this you will get 2.12 ampere. Okay, that is what the answer for this A subdivision. அதுவே B subdivisionக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டினரி மூவிங் காயில் கேல்வோமீட்டர் இருந்துச்சுன்னா, ஒரு ஆர்டினரி மூவிங் காயில் கேல்வோமீட்டர்னா that will calculate only your average current. ஸோ ஒரு ஆவரேஜ் கரண்ட்டை மட்டும்தான் அது மெஷர் பண்ணும். அப்போது ஒரு ஏசி கரண்ட்டில் ஆவரேஜ் கரண்ட் என்னது? always your average current is 0. அப்போது ammeter will have 0 deflection. ஓகே, ஒரு நார்மலான அம்மீட்டரை கனெக்ட் பண்ணிங்கன்னா டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால் it is 0. ஓகே, ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ பீக் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க ஒரு ஏசி கரண்ட்டில், தட் இஸ் 300 வோல்டேஜ். ஓகே, தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் RMS வோல்டேஜ். ஸோ சிம்பிள், நம்ம ஃபார்முலா VRMS is equal to VM by √2 அப்ளை பண்ணிங்கன்னா கிடச்சிரும். அதே சமயத்தில் சப்டிவிஷன் பியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா RMS வேல்யூ ஆஃப் தி கரண்ட் இஸ் கிவன். ஓகே, வாட் இஸ் தி பீக் கரண்ட்? ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம ஏக்கு முடிச்சிடலாம். ஸோ ஏ படி வாட் வி நோ, VRMS வில் பி ஈக்குவல் டு VM by √2. ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, தே கிவன் வாட் இஸ் பீக் வோல்டேஜ். அப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாமா? அப்போது 300 whole divided by √2, that is 1.414. ஸோ யூ வில் கெட் 212.1 voltage. சிம்பிள். ஸோ அதே பி பார்த்தீங்கன்னா தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் பீக் கரண்ட். அப்போ இதே ஃபார்முலா தான் கரண்ட்டுக்கு எழுதணும். அப்போது வாட் வில் பி யுவர் IM will be equal to IRMS into √2. So IRMS கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க which is 10 ampere. அப்போ 10 into 1.414 you will get 14.14 ampere. So this is what the peak current. ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா 100 ohm resistor is connected to a 220 volt supply. அதோடைய ஃப்ரீக்வன்சி 50 ஹர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ RMS வேல்யூ ஆஃப் தி கரண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் IRMS. அதேமாதிரி பியில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நெட் பவர் கன்சியூம்டு ஓவர் ஃபுல் சைக்கிள். அதாவது ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு என்ன பவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ சப்டிவிஷன் முடிச்சிடலாம். ஸோ IRMS கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? IRMS which is equal to
VRMS by R. Simply Ohm's law. Okay. So VRMS question கொடுத்துருக்காங்களா ஆமாம் ஏன்னா VRMSனாலும் Vனாலும் ஒன்று தான் அப்போது directly I can write 220. So whole divided by resistance எவ்வளவு 100 ohms. So your answer would be 2.2 ampere. Simple. ஸோ அதே மாதிரி நெட் பவர் கன்சியூம்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஒரு சைக்கிளுக்கு. ஸோ யுவர் பவர் இஸ் வாட் V square by R. ஸோ this is nothing but 220 into 220 whole divided by R. So this R is nothing but I'll write it as 100. So 100. So this is nothing but 484 watts. அப்போது ஒரு சைக்கிளில் எவ்வளோ பவர் கன்சியூம் ஆயிருக்குன்னு கேட்டால் 484 watts. That's it.